தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/12/2023 திங்கட்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:01 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பிள்ளையார் நோன்பு பற்றி சொல்ல போறேன். சஷ்டியும் சதயமும் ஒன்று கூடுகின்ற அற்புதமான நாள். இப்படி கூடுகின்ற நாளிலே தான் செட்டிநாட்டு பகுதியை நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் ஆனைமுகனை கொண்டாடி இழை என்று ஒன்று எடுத்துக்கொள்வார்கள். பச்சரிசியோடு வெல்லம் சேர்த்து அந்த இழை மாவிலே நூல் இலையை வைத்து அதில் ஜோதியாக்கி தொட்டு வழிபட்டு அதை உண்பார்கள். அப்படிப்பட்ட இலை எடுக்கும் திருநாள் இன்று. காரணம் என்ன என்றால், எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கும் பொழுதும் பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் தொடங்குகின்றோம். பொதுவாக தன விருத்தி, தானிய விருத்தி, கல்வி விருத்தி, இன விருத்தி, எடுத்த செயல் முடிக்கும் ஆற்றல், இத்தனையும் தர வேண்டும் என்று சொன்னால், இத்தனையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆனைமுகப் பெருமானை வழிபட வேண்டும். தேவர்கள் கூட ஆனைமுகப் பெருமானைத்தான் வழிபடுவதற்கு காதல் கொள்கிறார்களாம். திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும், பெருவாக்கும் பீடும் பிணிக்கும், ஆதலால் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம் கை என்று ஒரு பாடல் உண்டு. அப்படி ஆனை முகத்தானை தேவர்கள் கூட வணங்குகிறார்கள் என்றால், தெய்வங்களுக்கெல்லாம் மூல முதற் கடவுளாக விளங்குபவர் அவருக்கென்று வருகின்ற இந்த நாள் சஷ்டியும் சதயமும் கூடுகின்ற நாள். அப்படிப்பட்ட நாளிலே பிள்ளையார் நோன்பு என்று நாட்டின் பல பகுதிகளில் உள்ளவர்களும் இல்லங்களிலே கொண்டாடுவார்கள். எப்படி கொண்டாடுவது என்றால், திருக்கார்த்திகை முடிந்து 21வது நாள் இந்த விழா வரும். எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், திருக்கார்த்திகை முடிந்து 21வது நாள் சதயம் வரும். அந்த சதயமும் சஷ்டியும் அன்று கூடும். அப்படி கூடுகின்ற நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரியை எடுத்து வைத்து, திருக்கார்த்திகையிலிருந்தே தொடர்ந்து நாம் விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடுமையாக விரதம் இருந்து ஒரு நாள் ஒரு திரி, ஒரு பஞ்சு திரி அல்லது நூல் திரியை எடுத்து வைப்பார்கள். 21வது நாள் 21 திரி வந்துவிடும். அந்த 21 திரிகளை ஒன்றாக்கி அதை நெய்யிலே நனைத்து அந்த வெல்லமும் அரிசியும் சேர்ந்த அந்த உணவிலே அதற்கு நடுவிலே அதை வைத்து விநாயகப் பெருமான் சன்னதியிலே பாடல்கள் பாடி வழிபட்டு அதை சாப்பிடுவார்கள். அதற்கு முன்னதாக விநாயகப் பெருமான் முன்னாலே 5 வகை பொரிகள் வைப்பார்கள். ஒன்று நெல் பொரி, அடுத்து கம்பு பொரி, அதற்கு அடுத்தது அவல் பொரி, பிறகு எள் பொரி, பிறகு சோளப்பொரி. இந்த 5 பொரிகளும் நமக்கு ஐம்பொறிகள் என்று சொல்கிறோமே, அந்த ஐம்பொறிகளையும் விளக்கும் தத்துவம் இந்த ஐம்பொறிகளிலும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆவரம்பூவினை பக்கத்திலே வைத்திருப்பார்கள். கண்ணுப்பிள்ளை பூவும் விநாயகருக்கு இந்த புறமும் அந்த புறமும் வைத்து செட்டிநாட்டு பகுதியிலே கொண்டாடுவார்கள். காரணம், மருத்துவ குணம் மிகுந்தது ஆவரம்பூ. ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்பார்கள். வாழ்க்கையிலே மரணமில்லா பெருவாழ்வு வாழ இந்த ஆவரம்பூவின் மருத்துவ குணம் உதவுகிறது என்பதை முன்னோர்கள் கண்டறிந்ததனாலேதான் ஆவரம்பூவையும் கண்ணுப்பிள்ளை பூ என்று ஒன்று வைத்து நடுவிலே ஆனைமுகப் பெருமானை வைத்து இந்த வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக நமது உடலுக்கும் ஆரோக்கியம், உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆனைமுகனுக்கு நீங்கள் அருகிலிருந்து இன்று வழிபாடுகளை செய்து அருகம்புல் மாலையும் அணிவித்து நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு பெருகும் பொன் கிடைக்கும், பேராற்றல் உங்களுக்கு வரும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைகின்ற நாள். இன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்திலே புதனோடு இணைந்திருக்கிறார். 3-6 அதிபதியோடு இணைந்திருக்கிறார். 3 என்பது வெற்றிகள் ஸ்தானம், சகாயஸ்தானம். எனவே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். நட்பு வட்டு விரியும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்திலும் உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூலமாக நெருக்கமாவார்கள். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். இன்று உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிற பொழுது மறைவிடத்தில் சுக்கிரன் அசுரகுரு இருந்தால் அள்ளி கொடுப்பார் என்பார்கள். எனவே பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, கொடுத்த கடன்களும் உங்களுக்கு வசூலாகலாம். புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். சம்பள உயர்வோடு நாங்கள் சம்பளம் கூட தருகிறோம், நல்ல நிறுவனம், வந்து கலந்து கொள்கிறீர்களா, வந்து வேலை பார்க்கிறீர்களா என்று கூட ஒரு சிலருக்கு கேட்கும் அளவுக்கு இன்று கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள விநாயகப் பெருமானையும் வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி அறிகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் தான் திக்கி இருந்தீர்கள். இன்னும் ஒரு 2 நாட்கள் அஷ்டமத்து சனி இருக்கிறது. பிறகு சனி பகவான் விலகப் போகின்றார். விலகும் சனி விலகுவதற்கு முன்னதாகவே நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதனாலே இன்று உங்களுக்கு ஒரு புதிய சந்தர்ப்பங்கள் வரும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். உங்கள் கை ஓங்கும்.
எனவே இந்த நாளை இனிய நாளாகவே நீங்கள் காணப்போகின்றீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். சந்தித்த நண்பர்களாலும் சங்கடங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களாலும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். இது செய்வோமா அது செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனையோடு தான் இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகிறது. இருந்தாலும் கூட நீங்கள் நேர்மறை சிந்தனைகளையே வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் நாள். தொல்லை இருந்தவர்கள் எல்லாம் விலகுவார்கள். தொகை நீங்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கூட வரலாம். அது மட்டுமல்ல, தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு இன்று நிரந்தர பணியாகும் வாய்ப்பு கூட உண்டு. எனவே இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே அமைகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். உறவினர்களிடம் நீங்கள் கொடுத்த பொறுப்புகள் உங்களிடம் மீண்டும் திரும்பி வரப்போகிறது. ஜென்மத்திற்கு ஏது இருக்கின்ற பொழுது உங்கள் மேற்பார்வையில் தான் எதையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ ஏதேனும் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். அதே நிலைதான் இன்றைக்கு உங்களுக்கு வரலாம். இருப்பினும் கூட குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். எந்த கவலையும் இல்லை. தேவைக்கேற்ற பணம் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொந்தங்களில் நம்பிக்கையை பெறுகின்ற நாள். சொந்தங்களும் சுற்றங்களும் உங்களுக்கு வீடு தேடி வந்து இன்று உதவலாம். குரு பார்வை இருப்பதால் திடீரென நல்ல மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பும் அதனால் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் சூழலும் கூட உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் மாமன் மைத்துனர்களில் கூட ஒரு மனக்கலக்கம் தரும் தகவல் வந்ததிலிருந்து இன்று விடுபடப் போகின்றீர்கள். மகிழ்ச்சி தரும் தகவலாக அது மாறலாம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். உதவி செய்வதற்காக நீங்கள் கேட்டவர்கள் உங்களுக்கு இன்று உதவிக்கரம் நீட்டுவார்கள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்யும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டுமானால் பணப்புழக்கம் நன்றாக இருக்க வேண்டும். அதை தீர்மானிக்கின்ற இடம் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும். 11ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கிறார். அந்த லாபாதிபதி இருக்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதனும் கூட இருப்பதனாலே இன்று மனக்கலக்கம் அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாளாகவே கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியன் ராசியில் இருக்கின்றார். 9ஆம் இடத்திற்கு அதிபதி இருக்கின்றார். எனவே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தினுடைய பலம் கூடுதலாக கிடைக்கும். அதே நேரத்தில் குரு பார்வையும் இருக்கிறது. பொது வாழ்வில் நீங்கள் இருந்தால் திடீரென நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் சமூக சேவையில் இருப்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். பொதுவாக இன்று நிறைவான நாள். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். 10லே கேது இருப்பதனாலே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அந்த சிந்தனை வெற்றி பெறுகிற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு வரும். இருந்தாலும் கூட 12லே சூரியன் புண்ணிய காரியத்திற்கு பொருளுதவி கொடுக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். ஆரோக்கிய தொல்லை மட்டும் அடிக்கடி வந்து அலைமோதலாம். கைவலி, கால்வலி, கழுத்து வலி என்று வரலாம். எனவே வைத்திய செலவுகள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் விதத்தில் ஒரு நல்ல தகவலும் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் 6க்கு அதிபதி இருக்கின்ற பொழுது எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கலாம். இருந்தாலும் கூட 2இல் ராகு இருப்பதால் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை மேலோங்கும். பழைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். 3லே குரு இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் உடன்பிறந்தவர்களின் ஆதரவும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. சுக்கிரன் 8ல் இருக்கிறாரே, எப்படி நன்மை செய்யும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை சுக்கிரன் மீது பதிகிறது. விபரீதமான 2 கிரகங்களுடைய பார்வை. வியாழனும் சுக்கிரனும் பார்த்துக் கொள்வதால் திடீரென சில திட்டங்களும் மாறலாம். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பும் செய்யலாம். பணப்புழக்கம் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாளாகவே அமையப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.